இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைசஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ரீசென்ட் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்ச உடனே கால கீழ ஊனும் போதே அவங்களோட குதிகால் வலி அதாவது அவங்களோட ஃபுட்டும், ஹீலும் அப்படி ஒரு பெயின் இருக்கும். ஸோ உங்க வீட்ல உங்களுக்கு அந்த இஷ்யூ இருந்தாலும் சரி, இல்ல உங்க வீட்ல இருக்கவங்க பெரியவங்களுக்கு இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லித் தர போற எக்ஸசைசஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு அந்த குதிகால் வலி இது வந்து ஹீல்ஸ் போடுறனாலயும் வரும், இல்ல ஏஜிங்னாலயும் வரும். ஸோ நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் எக்ஸசைசஸ் நீங்க பண்ணும்போது கம்ப்ளீட்டா அதுலேருந்து ரெக்கவரி ஆயிடலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில நல்ல உங்களோட ஃப்ரீசர்க்குள்ள நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நாங்க ஃப்ரீஸ் பண்ணல, பட் ஃப்ரீசர்க்குள்ள ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு அதை நல்லா ஃப்ளோர்ல இப்படி வச்சுட்டு உங்களோட பாதத்தை நல்லா இப்படி ரோல் பண்ணணும். ஸோ அது வந்து உங்களோட பெயினை வந்து கம்மி பண்ணி சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அட் த சேம் டைம் உங்க மசில்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸண்டாகவும் இருக்கும். ரொம்ப சில்னஸ் பொறுத்துக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 to 4 ரொட்டேஷன்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் பண்ணலாம். ஸோ ஃபுல் ஃபுட்டு வந்து கவர் ஆகுற மாதிரி நீங்கள் ரோல் பண்ணணும். சைடில், இந்த சைடில். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் லெக். சடனாக நீங்கள் வெயிட் கெயின் ஆயிருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹீல் பெயின் அண்ட் ஃபுட் பெயின் வரும். உங்களோட மசில் ஸ்டிஃப் ஆனாலும் வரும், ஃபுட் மசில்ஸ். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பால் இல்லை டென்னிஸ் பால், கார்க் பால் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஹீல் இருக்கு இல்லையா, ஹீலை வச்சு கிளாக் வைஸ் ஒரு 20 வாட்டி ரொட்டேட் பண்ணுங்க. இது வந்து ஷார்ப் பெயின் மாதிரி ஹீலில் இருக்கும், அதாவது குதிகாலில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ரிலீஃப் கொடுக்கும். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். அப்புறம் ஃபுல் ஃபுட்டையும் இப்படி ரோல் பண்ணும். Change your side. Reverse. நல்லா அழுத்தி நீங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ துப்பட்டா இல்லைனா டவல் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் கீழேயும் உட்காந்துட்டு பண்ணலாம், இல்லை சேர்லேயும் உட்காந்துட்டு பண்ணலாம். உங்கள் காலை இப்படி நீட்டிட்டு உங்களோட டோ வந்து உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு 45 செகண்ட்ஸ்லேருந்து 60 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். ஓகே, சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கால் மேலே கால் போட்டு உங்களோட டோஸை இப்படி grip பண்ணிக்கணும். உங்களோட ஹீலை இப்படி grip பண்ணிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்தீங்கன்னா இங்கே நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரெச்சை ஒரு 60 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆங்கிள்லையும் ஃபுட்லேயும் வச்சு இப்படி தள்ளுங்க. ஓகே, ரிலாக்ஸ். லெக் சேஞ்ச். ஓகே, இப்போ ஒரு காலை ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சி புல் பண்ணும்போது உங்களுக்கு காஃப் ஸ்ட்ரெச்சும் நல்லா கிடைக்கும். அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ்.
ஸோ இந்த ஹீல் பெயின்கான எக்ஸசைசஸை நீங்கள் எவ்ரிடே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டராக பெயின் ஃபீல் ஆகும். அப்படி எனக்கு டைம் இல்லைங்கிறவங்க வாரத்தில் ஒரு 3 நாளாவது பண்ணும்போது உங்களுக்கு தூங்கி எந்திரிச்சோடனே கால் கீழே வைக்கும்போது அந்த ப்ரிக்கிங் பெயின், ஷார்ப் பெயின், அந்த மாதிரி எந்த பெயினும் இல்லாமல் மசிலை வந்து நல்லாவே நீங்கள் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கலாம். ஸோ அதனால நீங்கள் லாங் ஸ்டாண்டிங் இல்லை நடக்கும்போது எந்த ஒரு பெயினும் எக்ஸோ இருக்காது. ஸோ அசால்ட்டாக நம்ம விடுற சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெருசாக நம்மளுக்கு டேமேஜ் கொடுக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணுங்க. உங்களோட குதிக்கால பலி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.